உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான ஒரு ரகசியம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அது என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதத்துக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வேதத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, உண்மை உள்ள மனுஷன். இந்த உண்மை உள்ள மனுஷன்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. உண்மை உள்ள மனுஷன்னா எந்த தப்புமே பண்ணாத, எந்த பாவமே பண்ணாத, கரெக்டாக இருக்கிறவங்க தான் உண்மை உள்ள மனுஷன் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மை உள்ள மனுஷன்னா எப்போவுமே மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிறது தான் உண்மை உள்ள மனுஷன். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிறது கிடையாது, நாளைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷங்கள் தாண்ட தாண்ட அந்த அன்பு மாறுது, அவங்ககிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் கர்த்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்றார். அப்போ உண்மை உள்ளவர்கள்லாம் யாருன்னா, ஒரு விஷயத்தை அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. வருஷங்கள் ஆனாலும் அதுலேயே நிலையாக நிற்பாங்க. எது நீங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லையான்றதை நிர்ணயிக்குது தெரியுமா? 2 விஷயம்தான். ஒன்று காலங்கள், இன்னொன்று சூழ்நிலைகள். இந்த 2 விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதத்திலேருந்து ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம், யோபு. யோபனுடைய சரித்திரம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெரிய துன்பங்களுக்கு நடுவில் போகிறான். அவன்கிட்ட இருக்கிற பிள்ளைகளை இழக்கிறான், அவன்கிட்ட இருக்கிற சமாதானத்தை இழக்கிறான், அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை இழக்கிறான். எல்லாத்தையும் பிசாசானவன் யோபனுடைய லைஃப்லேருந்து எடுத்துடுறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளவு துன்பங்கள் யோபனுடைய லைஃப்பில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவன் மாறாதவனாக இருக்கிறான். இதுதான் உண்மை உள்ளவன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேத நிபுணர்கள் சொல்கிறாங்க, யோபனுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் சில மாதங்களோ அல்லது சில வருஷங்களோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் யோபு மாறவே இல்லையா. ஆண்டவரை ஃபஸ்ட்டு எப்படி நேசித்தானோ அதே மாதிரி தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் பார்க்குறான். நம்மள சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாள் அற்புதம் நடக்கலை, 2வது நாள் அற்புதம் நடக்கலைன்னா நம்மகிட்ட இருக்கிற சில குணாதிசயத்தை அப்படியே மாற்றி விட்டு போயிடுறோம் பாருங்க. இதுதான் உண்மை இல்லாத ஒரு தன்மை. ஆனால் யோபனுடைய லைஃப்பில் அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் அவன் உண்மை தன்மையில் அவன் இருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்றான். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்க. அவன் இவ்வளவு காலங்கள் ஆகியும் இவ்வளவு சமயங்கள் கடந்தும் நேரம் காலம் அவனுடைய உண்மை தன்மையை மாற்றலை அப்படின்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பட் ஐ வில் மெயின்டைன் மைன் ஓன் வேஸ் பிஃபோர் ஹிம். யோபு சொல்கிறான், நான் என் வாழ்க்கையில் மாற போகிறது கிடையாது, கர்த்தர் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, அவருடைய வழிகளை காத்து நான் நடப்பேன் அப்படின்றான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுதான் உண்மை உள்ள தன்மை. இப்போது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்க, ரொம்ப வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஹீஸ் ஸோ லாயல் அப்படின்ட்டுவாங்க. இவர் ரொம்ப உண்மைத்தன்மையாக நம்மளுடைய நிறுவனத்தில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கிறாருன்ட்டுவாங்க. அப்போது அது எது குறிப்பிடுது அப்படின்னா, காலங்கள் தான் நீங்கள் உண்மைத்தன்மை உள்ளவர்களா இல்லையா அப்படின்றத நிர்ணயிச்சு உங்களுக்கு தருது. இப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க உண்மை உள்ளவர்களாக தேவனை வணங்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ராஜா என்ன பண்ணுறான்னா, இந்த பொற்சலைக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் வணங்கணுன்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இவங்க தள்ளப்படுறாங்க. காலங்கள் மாறினாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் மாறலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த பொற்சலைக்கு முன்னாடி நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான்? இவங்களை எரிகிற சூளைக்கு நடுவில் போடுங்கன்னு சொன்னோன்னே அது சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எரிகிற இந்த சூளைக்கும் ராஜாவுக்கும் எங்களை தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சலையை வணங்க மாட்டோண்டா அப்படின்றான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் காலங்கள் மாறினாலும் அவனை சுற்றி என்ன மாறினாலும் சரி, நாங்கள் மாற போகிறது கிடையாது. மரணமே அல்லாமல் எங்களை வேற எதுவும் மாற்ற முடியாது. இதுதாங்க உண்மைத்தன்மை. உண்மைத்தன்மைனா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இன்னும் வேத வசனத்தில் வந்து சொல்லணும்னா இயேசு சொல்கிறாரு பாருங்க, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்.
அப்போ உண்மைத்தன்மைன்றது காலகட்டத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்து நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் எடுத்த தீர்மானத்தில் நான் நிலை நிற்க போறேன்னா ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள்னு கருதுறாரு. ரெண்டாவது, நீங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லையான்றதை எது தெரியுமா நிர்ணயிக்குது? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இதே யோபனுடைய வாழ்க்கையில இருந்தால் எடுத்து பார்க்க போகிறோம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். யோபனுடைய மனைவியே பார்த்து அவள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா. என்ன தெரியுமா சொல்றா? இன்னுமா நீ உத்தமனா நடக்க போற? இன்னுமா நீ உண்மையா இருக்க போற? பாரு, நீ உண்மையா இருந்ததுக்கு கடைசியில் நீ எங்க வந்து நிக்கிறன்றது உனக்கு தெரியுதா? இப்படிதான் உங்களை சுற்றி சில பேர் கேள்விகள் கேட்பாங்க பாருங்க. உண்மையா இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நம்ம இருக்கும்போது தான் நிறைய கேள்விகள் நம்மளை சுற்றி எழும்போம். நீ ஏன்பா ஆண்டவரை இன்னும் வணங்கிட்டு இருக்க? நீ ஏன்பா அவர் பின்னாடி இன்னும் போய்கிட்டு இருக்குத? என்னதான்ப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை எழுப்புவாங்க. அப்படிதான் அவனுடைய மனைவியே ஒரு கேள்வி எழுப்புறா. கேள்வியை மட்டும் எழுப்பல, உன்னை செய்ய சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்றா. செத்து போடா யோபே அப்படின்னு அவன் மனைவியே அவனுக்கு பார்த்து சொன்னா அவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கசப்பான அனுபவமாக அவனுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக அவன் கர்த்தர்னு எல்லா நேரத்துலையும் அவன் மனைவிகள் இடத்துலையும் அவன் பிள்ளைகள் இடத்துலையும் அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். ஏன்னா யோபனுடைய லைஃப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லா நேரத்துலையும் பிள்ளைங்க மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ மனைவிட்டு எல்லா நேரத்துலையும் கர்த்தர்னு சொல்லியிருப்பான். அது நிமித்தமாக தான் அவன் சொல்கிறா, இன்னுமா நீ உத்தமனா நடக்க போகிற? இன்னுமா நீ அவரை தூஷிக்காமல் இருக்க? போடா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் யோபு சொல்கிறான், அதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்றான். எந்த சூழ்நிலை அவனை மாற்றணும்னு நினச்சா கூட யோபு சூழ்நிலைகள்னால மாற்றப்படாதவனாக இருந்தான். அதுதான் உண்மைத்தன்மை. உங்கள் லைஃப்பில் இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு அவரை குறிச்சிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மாற்றாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் கர்த்தர் நல்லவர். உங்கள் லைஃப்பில் அற்புதமே நடக்கலைனாலும் கர்த்தர் நல்லவர். உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாறுற மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தர் நல்லவர். உங்கள் லைஃப்பில் எதுவுமே மாறாத மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தர் நல்லவர். இதுதாங்க உண்மைத்தன்மை. அவரை குறித்து ஒரு சரியான பார்வை வேணும் பாருங்க. அவர் நல்லவரியா? அவர் எனக்காக கிரியை செய்வார். அவர் எனக்காக எப்போவுமே நேசிக்கிறார். இதுலேருந்து நான் மாற போகிறது கிடையாது. ஆண்டவரே என்னை பார்ப்பீங்களா, என்னை யோசிப்பீங்களா? இது கிடையாது. ஆண்டவரே, நான் இப்போ எப்படி உங்களை நேசிக்கிறேனோ அப்படியே தான் எனக்கு அற்புதம் நடக்காத போது நான் நேசிக்கிறேன், அற்புதம் நடக்கிறப்போ நேசிக்கிறேன். நான் உங்களை குறித்து எப்போவுமே ஒரே சிந்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ முதல்ல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலாவது உண்மை உள்ளவனாக இருக்கிறான். போத்திபாரனுடைய மனைவி அவன் கையை பிடிச்சி இழுக்கும் போது கூட இல்லை, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க போகிறேன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்துருப்பாரு. அந்த சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் உங்களை உயர்த்துறதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு சின்னதாக ஏதாவது கொடுத்துருப்பார், அதில் உண்மை உள்ளவராக இருந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்றாரு. கொஞ்சமாக தான் தோணும், ஆனால் அதில் சீட் பண்ணாமல் உண்மையாக இருந்து பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னோடய லைஃப்லலாம் நான் பல பண கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் நான் இருந்தேன். அந்த டைமில் பொதுவாகவே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எங்கிட்ட இருந்தாவது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்கு பணத்தை அனுப்பிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏடிஎம்மில் போய் கூட ஜெபம் பண்ணுவேன். 1000 ரூபா ஏடிஎம் மிஷினில் டைப் பண்ணுவேன். 5000 ரூபா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வரட்டும் ஆண்டவரே அப்படின்லாம் வெயிட் பண்ணுவேன். எத்தனையோ மிஷின்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்தது கிடையாது பாருங்கள். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மந்த்து வாடகை கொடுக்காமல் இருக்கிறேன், எனக்கு பண தேவை இருக்குது. அப்போது ஒரு ஏடிஎம்மில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்னோடய வழக்கமாக தான் இருந்துச்சு. ஏடிஎம்க்கு நான் போயிருக்கிறேன். உள்ளே போய் என்ட்ரு ஆகி பார்த்தா 20000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இவ்வளோ ஒரு கட்டு இருக்குது பாருங்கள், 500 ரூபா நோட்டினால 20000 ரூபாய்க்கு மேலேயாச்சும் அது கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்போ அதை நான் பார்க்குறேன், ஆண்டவரினுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு நான் உடனே போய் எடுக்கலை. என்னை சுற்றி முற்றி நான் பார்த்தேன், பக்கத்தில் ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார் ஏடிஎம்லேருந்து. அப்போ தான் அவர் உள்ளேருந்து என்ட்ராகி வெளியே போய்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மிஷினில் என்ட்ரு பண்ணிட்டு பணத்தை எடுக்காமல் போகிறீங்கன்றார். ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவர் எடுத்துகிட்டு போனார். அப்போது யோசிச்சு பாருங்கள், எனக்கு பணம் ரொம்ப தேவை இருந்துச்சு. ஆண்டவர் தான் எனக்கு பதில் அளிச்சாருன்னு அதை நான் தூக்கிட்டு போகலை. அந்த சின்ன விஷயத்தில் நான் உண்மையாக இருந்தேன். இன்றைக்கி சொல்ல போனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் லட்சங்களை செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன காரியத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருப்பார். உங்களுடைய லைஃப்பில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்போது கூட கர்த்தருக்கு சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்து பாருங்களேன். உங்களுடைய வருமானம் கம்மியாக இருக்கும்,
நீங்கள் யோசிப்பீங்க, இந்த மாதம் நான் தசமபாகத்தை செலுத்தணுமா? தசமபாகத்தை செலுத்துறதுக்கு இதை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த செலவை நான் இந்த மந்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தசமபாகத்திலேருந்து எடுப்பாங்க. சிலர் அவங்க காணிக்கைக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சுருப்பாங்கன்னோ, இந்த காணிக்கையை நான் வந்து கர்த்தருக்கு கொடுக்கல, எனக்கு இப்படி இந்த மந்த்து ஒரு தேவை இருக்குது, இந்த தேவைக்காக நான் இதை செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டுவாங்க. இதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். சிலர் வந்து நான் காணிக்கை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானிச்சிருப்பாங்க, தசமபாகம் கொடுக்க போகிறேன்னு தீர்மானிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கொடுப்பாங்க, 2 மாதம் கொடுப்பாங்க. வேண்டாம், நமக்கு இந்த மாதம் இப்படி தேவை இருக்குது, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுதான் சின்ன விஷயத்தில் தொடர்ச்சியாக இல்லாமல் போகிறது. தொடர்ச்சியாக இருக்கிறதே ஒரு உண்மைத்தன்மை தான் பாருங்க. அப்படியே நான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி, நான் இந்த மந்த்து கொடுக்க போகிறேன், இந்த மந்த்து நான் இதில் நிற்க போகிறேன், நான் இது என்னுடைய முடிவு அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களுடைய பொருளாதாரத்துலையும் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ எல்லா பகுதிகள்லையும் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்க. 2வது விஷயம், எப்படி நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி மனிதர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் மேலே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னு வராங்க. ஆனால் அவன் மேலே எந்த குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்க முடியலையா? ஏன்னா அவன் மனுஷர்கள் கொடுத்த வேலைக்கு கூட அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். மனுஷர்கள் வேலை தானே பிரதர், இதில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணுமா? இல்லை, நீங்கள் அதுலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய வேலையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் உண்மை உள்ளவனாக இருக்க போகிறேன்ட்டு இல்லை, மனிதர்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். உங்களுடைய முதலாளி உங்களை பார்க்கும்போது மட்டும் கரெக்டாக வேலை பார்க்குறது மட்டும் கிடையாது, அவங்க இல்லாத டைம் கூட நீங்கள் சரியாக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்கன்றத அர்த்தம். அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் மனுஷர்களை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் உண்மையா இருங்க. உங்களுடைய கணவருக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய மனைவிக்கு உண்மையா இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கணவருக்கு உண்மையா இருக்கிறது கிடையாது, மனைவிக்கு உண்மையா இருக்க கிடையாது. ஒரு ஜெனரேஷன் வந்து உடஞ்சு போற ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்கை சுதந்திரிக்காம போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் தாண்டி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தனித்த ஒரு மனுஷனை பார்க்கறது கிடையாது, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தலைமுறையவே பார்க்குறாரு. இப்படி ஒருத்தருக்கு உண்மையாக இல்லாமல் போகும்போது என்ன ஆகும்னா அந்த தலைமுறையின் மேலே வரக்கூடிய ஆசீர்வாதம் கட்டாயிருது பாருங்கள். ஸோ எதுலலாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அதில் ஆசீர்வாதம் உங்களுடைய லைஃப்பில் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறத பற்றி பேசுகிறேனே, ஆனால் உண்மையாக இருக்கிறதுன்றது இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறது சாதாரணமானது கிடையாது பாருங்கள். உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு தான் உண்மையிலேயே நிறைய பிரச்சனை வருது. பிரதர் எவனோ எப்படியோ வாழ்கிறான், நான் உண்மையாக இருக்கிறேன் பிரதர், எனக்கு தான் பிரதர் இந்த பிரச்சனை வருது, நான் உண்மையாக இருந்தது நிமித்தம் தான் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இன்றைக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் உண்மையாக இருந்தவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? உண்மை உள்ளவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டாராம், உண்மை உள்ளவர்களுக்கு அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவாராம். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அல்லது உங்கள் கெப்பாசிட்டிக்கு அதிகமானதை கொடுக்கறது. ஆனால் பரிபூர்ண ஆசீர்வாதம்ன்றது ஒன்று கிடையாது. அது எப்படி தெரியுமா? உங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு ரேஞ்சில் உங்களை ஆசீர்வதிக்கிறது. யோபை ஆண்டவர் மறுபடியும் அவன் லைஃப்பில் ஆசீர்வதிக்கும் போது 3000 ஒட்டகங்களை கொடுத்தாரு அப்படின்ட்டு இல்லை, 6000 ஒட்டகங்களை கொடுத்தாராம். ஏன்னா ஆண்டவர் யோபனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கொடுத்தது ஆசீர்வாதம் கிடையாது, மறுபடியும் யோபனுடைய வாழ்க்கையில் வந்தது பரிபூரண ஆசீர்வாதம். நீங்கள் உண்மைத்தன்மையாக இருந்ததுனால சிலதை இழந்துட்டீங்க, சிலது கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, சில நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரு, ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து மறுபடியும் அந்த காரியத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பாரு, மறுபடியும் அந்த காரியத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பாரு. என்னோட வாழ்க்கையில் நான் உண்மையாக இருந்தது இல்லை பிரதர், நான் சில காரியத்தில் தவறி இருக்கிறேன், நான் நிறைய நேரம் மிஸ் பண்ணிட்டேனே பிரதர், என்னோட லைஃப்லலாம் இப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளையும் சமயங்களையும் மறுபடி தரவராக இருக்கிறாருன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. சே இவன் விழுந்து போயிட்டானா, இவன் உண்மையா இல்லையா, அவ்வளோதான் இவன் லைஃப்பில் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை தரார். தாவீது சொல்கிறான், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறீன்றான். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உள்ளத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவரே உங்களுக்கு தருகிறார் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் சில நேரம் தவறி இருக்கலாம், தாவீது தவறி போகும்போது தான் அதை சொல்கிறான்.
சில நேரம் நீங்கள் தவறி இருக்கலாம், நீங்கள் சில நேரம் மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணும்போது கூட ஆண்டவர் உண்மையாக இருக்கிறதுக்கான ஒரு ஞானத்தை உங்களுக்கு தருவார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி நீங்கள் உண்மையுள்ள யோபுக்கு நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, அவன் இழந்ததை நீங்கள் தரலை, அவன் லைஃப்பில் அவன் கற்பனை பண்ணிராத ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய லைஃப்பில் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. இவங்க லைஃப்பில் உண்மை உள்ளவர்களாக இருந்தது நிமித்தம் சிலதை இழந்திருந்தாலும் சிலதை இவங்களுக்கு நஷ்டம் அடைந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ரெட்டிப்பான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இவங்க மேலே நான் பேசுகிறேன். யோபனுடைய லைஃப்பில் எப்படி ஒரு ரெஸ்டரேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்லையும் ஒரு ரெஸ்டரேஷன் நடக்கட்டும். ஒரு ஞான இருதயம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். நீங்கள் இவங்க கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இருக்கிறது. இவங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம் பாருங்கள். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஒரு பங்காளராகவும் நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அதுக்காக நான் என்னுடைய நன்றிகளை தெரியப்படுத்துகிறேன். உண்மை உள்ளவர்களாக இருந்து இந்த ஊழியத்தில் கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வார்த்தைக்கு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராக மாறினா கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே அல்லது இந்த வார்த்தைக்காக விதைக்கணுனாலும் நீங்கள் கீழே பார்க்குற நம்பர்ஸ், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்கலாம். அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். இன்டர்நேஷ்னலாக நீங்கள் எந்த நாடுகளில் இருந்து பார்த்தாலும் வெஸ்டர்ன் யூனியன் மற்ற பேமெண்ட்டையும் பயன்படுத்தி பேபால் மற்றது எல்லாமே இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி இந்த ஊழியத்துக்காக நீங்கள் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. அதே மாதிரி மற்ற செய்திகளுடைய அப்டேட்டு, போஸ்டர், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கிடச்சிடும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.